வள்ளல் மொழி நேயர்களுக்கு வணக்கம். எந்த திரைப்படமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருந்துச்சு, அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி விவாதிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட முடிவா இருக்கும். நிறைய அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மூவி, அதாவது மனுஷங்கள்லாம் நடிச்சு இந்த கேமரால எடுத்து அந்த மாதிரி மூவிஸ்லயும் தாண்டி இந்த விஷுவல் அனிமேஷன், அந்த அனிமேட்டட் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ள வந்து கருத்துக்களை வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து சிம்பாலிக்கா மக்கள் கிட்ட போயிட்டு வேற மாதிரி வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து லைன் கிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி பாரியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. வணக்கம் பாரி. வணக்கம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க. முஃபாசா படத்தை என்னை விட்டுட்டு போய் பார்த்துட்டீங்க. குழந்தைங்க பார்க்கணும்னு சொல்லி நீங்க போனீங்க பாரி. குழந்தைகளை கூட்டிட்டு போனேங்க. வந்திருந்தாங்க உறவினர்கள். அப்ப போய் பாக்குறதுக்கு போகும்போது குழந்தைகளுக்கு அது பார்த்தோன்னே முஃபாசா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தாதான் தெரியாது. அதுல நிறைய அரசியல்லாம் இருக்குது அந்த படத்துல. ஓகே, அது எதிர்பார்க்கலையா நீங்க? இல்ல, நம்ம லைன் கிங் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கோம். காஸ்பல் மூவி. நிறைய பேருக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய ஹிடன் சிம்பாலிசம்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வே ஆஃப் இது வந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் வந்துச்சு. அனிமேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு வந்துச்சு. ஸோ அந்த அனிமேஷன் படமே வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹிட்டான ஒரு அனிமேஷன் மூவி. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா அது வந்து ஒரு மறைமுகமாக இயேசுநாதருடைய பிறப்பு அது இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி மறைமுகமாக கொண்டு வந்து அந்த அந்த மக்களுக்கு பழைய கதை தான். பழைய கதையே ஒரு விலங்குகள் எல்லாம் வச்சு காட்டும் பொழுது அது டைரக்டா சொல்லி காட்டினோம்னா பிரச்சனை ஆயிரும். மறைமுகமா வச்சு காட்டும் போது அது ஒரு சுவாரஸ்யமா பார்த்துட்டாங்க. இப்ப வந்து இந்த படம் வந்து இதுல வரல, அனிமேஷன் இந்த மாதிரி வரல. இதுல டைரக்டாவே அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்ல வந்து ஸ்டோரி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பான்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி எப்படி ராஜாவாகுதுங்கிறது. அது அவங்க அப்பா அவர் ராஜாவா இருப்பாரு, அது அவர் தோத்துருவாரு, அவரை கொன்றுவாங்க, அவரோட கூட பிறந்த சகோதரனே கொன்ற மாதிரி அதுல காட்சி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்பா வந்து எப்படி அந்த இடத்துல விரட்டி விடப்பட்டு எப்படி திரும்ப ராஜாவாச்சு அப்படிங்கிறது தான் கதை. தமிழ் எல்லா சினிமாவோட பாகுபலி ப்ராப்பர் டெக்னிக் கதை. பாகுபலி எல்லா டைம்லயும் சூட் ஆகிற கதை. அது லைன் கிங்க பார்த்தா பாகுபலியை எடுத்தாங்க. அங்க இருக்க ஒரு ஹைனாஸ்க்கு பதிலா காலக்கேர்ஸ் கொண்டு வந்து போட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். கதை ஒரே கதை தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல வந்து அந்த சிம்பாவுடைய அப்பா முஃபாசா அவர் எப்படி ராஜாவானாரு அப்படிங்கிற கதை அளவுக்கு எனக்கு தெரியும். பட் நான் படம் பார்க்கல. நானும் ஆடியன்ஸ் மாதிரி கேட்க போறேன். எப்படி ராஜாவானாருங்கிற கான்செப்ட்ல கதை போகுது. இதுல என்ன ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னா இதுக்குள்ள நிறைய அரசியல் வந்து இன்ஃபேக்ட் தமிழ் தேசிய அரசியலை நம்ம இளைய மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து அங்க காட்டப்பட்டிருக்கு. ஓகே, எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையாக தமிழ் அரசியல்ல சோடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்தேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வந்தேரி அப்படிங்கிற வார்த்தை இந்த படத்துல டப்பிங் பண்ணவங்க தெரிஞ்சு வச்சாங்களா இல்ல என்ன அங்க பேசிக்கிறாங்க ஆங்கிலத்துலன்னு தெரியல. ஆங்கில வருஷன் நான் பார்க்கல, தமிழ் வருஷன் தான் பார்த்தேன். ஸோ ஆங்கிலத்துல அந்த வந்தேரிக்கு அவங்க என்ன வார்த்தையை சொல்றாங்க, இவங்க அதுக்கு தமிழ்ல வந்தேரின்னு போட்டிருக்காங்க. மேபி இன்ட்ரூடர் அப்படிங்கறது இருக்கும். ஏன்னா வந்தேரினா இன்ட்ரூடர், இன்வேடர் அப்படிங்கிற போறது. இங்கிலீஷ்ல பார்த்தவங்க யாரா கமெண்ட் பண்ணுங்கப்பா. இங்கிலீஷ்ல என்ன எக்ஸாக்ட் வார்த்தை வருதுன்னு தெரியல. ஆனா தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து வந்தேரிங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தியிருந்தாங்க. அதுவே எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட்டா என் மனைவி திரும்பி பார்த்தாங்க, என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில குரூப்புக்கு எல்லாம் வந்து ஐயோ என்ன நம்மள இப்படி கலாய்க்கிறாங்கன்னு தோணுமே அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். டப்பிங்ல யாரோ நம்ம ஆளுங்க வந்தேரிகளை நம்பாது, அவங்க துரோகம் தான் செய்வாங்க, உனக்கு எத்தனை முறை சொல்றது, வந்தேரிகளோட நீ சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் போயிட்டு இருக்கு. சோ பேசிக்கலி என்ன கதை, என்ன கேரக்டர், என்ன கதை அப்படின்னா இது முஃபாசாவுடைய கதை. முஃபாசா எப்படி ராஜாவாகுதுங்கிறது கதை. சிம்பாவுடைய அப்பா. ஸோ இந்த முஃபாசாங்கிற அந்த சிங்கம் வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலைவன பகுதி மாதிரி காட்டுவாங்க. அந்த பாலைவன பகுதியில அதோட அப்பாவும் அம்மாவும் அதை வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு கதை இருக்கும். அங்க ஒரு மலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மழை பெய்யும், எப்பவுமே நீர் இருக்கும். அப்ப ஒரு வளமான பகுதி, அங்க எல்லா உயிர்களும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இயற்கை சூழல்லாம் வர்ணிச்சு அவங்க அம்மா எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. டிஸ்னி படம் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மியூசிக்கல் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த மல்லாலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா அந்த ஃபேமிலி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அப்பா ஒரு அம்மா குட்டி ஒண்ணு. இவங்க இந்த மாதிரி போயிட்டு அந்த மல்லாலா போகும்போது அந்த பகுதியில வந்து ஆக்சுவலா மழை ஒண்ணு வரும். இவங்க போயிட்டு அந்த பாலைவன பகுதியில ஒரு மலை வரும். இந்த தண்ணியில விளையாண்டுக்கிட்டே இது வந்து ஆத்துக்கு இதுல போகும்போது வெள்ளம் வந்துடும். ஓகே, ஸோ வெள்ளம் வந்தோடனே அதோட அப்பா அம்மா வந்து முஃபாசாவை காப்பாத்துறதுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சு இதெல்லாம் போய் பார்த்து காப்பாத்துறதுக்கு போவாங்க. இது ஸ்பாயிலர்ஸ் தாங்க, படத்தை போய் பார்க்கணும், பாத்துக்கோங்க, பாத்துக்கு கூட வந்து பாருங்க. ஓகே, ஸோ வந்து காப்பாத்துறதுக்கு போவாங்க. காப்பாத்துறதுக்கு அந்த தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சிம்பாவை காப்பாத்துறதுக்கு அவங்களுடைய அப்பா அதே மாதிரி இதோட அப்பாவும் வந்து காப்பாத்துறதுக்கு தண்ணிக்குள்ள குதிக்கும்.
குதிச்சு இருக்கும், ஆனா வந்து பிடிக்க முடியாது. முஃபாசா வந்து ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு ரொம்ப தூரம், அது ரொம்ப தூரம் ஆப்பிரிக்காக்குள்ளதான் எல்லாமே நடக்கும். பட் அது அந்த அனிமல் டேர்ம்ஸ்ல வந்து அது ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள போற மாதிரி. ஆனா ஆப்பிரிக்கால பனிமலைகள் இல்லை, இந்த படத்துல பனிமலைகள் வருது. பனிமலைகள் இருக்க இடத்துல சிங்கங்கள் கிடையாது. சோ என்ன கான்செப்ட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க, இல்ல ஒரு மாதிரி மிஸ்டிக் லேண்ட் மாதிரி காமிச்சிட்டாங்களான்னு தெரியல. பனிலாம் வருது, ஆப்பிரிக்கால பனிமலைகள் இல்ல, பட் எப்படின்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் புலி சிங்கங்கள் வந்து அங்க ஒதுங்கிறது, முஃபாசா வந்து கரையில ஒதுங்கும். அது ஒதுங்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒதுங்குது. அந்த இடத்துலயும் ஒரு சிங்க கூட்டம் இருக்கும். ஓகே, ஒரு பிரைட் இருக்கு. அதுல இருக்கிறவர் தான் டாக்கான்னு நினைக்கிறாரு பேரு. அந்த டாக்கா தான் வந்து பிற்காலங்கள்ல ஸ்காரா மாறாப்ல. ஓகே, ஆமா, நம்ம இவரோட அண்ணன், முஃபாசாவோட அண்ணனோட தம்பி, ஆக்சுவலா சிம்பாவோட பெரியப்பா. இல்லங்க, அந்த வில்லனுங்க வருமே லைன் கிங்ல வர வில்லன் மூஞ்சில கோடு போட்டு. ஆமாங்க, அது வந்து தம்பி முஃபாசாவோட தம்பியா தான் அதுல இருக்கும். பிரதர் நம்ம பிரதர்னு சொன்னோமே, நம்ம அண்ணன்னு மனசுல. ஓகே, தம்பி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்காருக்கு பேர் வந்து டாக்கான்னு நினைக்கிறேன். அவர் என்ன ஆயிருக்கும், அந்த குட்டி வந்து விளையாண்டுட்டு இருக்கும் தண்ணியில. இது வந்து அடிச்சுட்டு வந்தோடனே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த டாக்கா என்ன சொல்லும், தனியா இருக்கிற எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஒரு சகோதரன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லி இந்த குட்டியை வந்து அது ஃப்ரெண்ட் ஆயிக்குது. இது ஃப்ரெண்ட் ஆகிக்கும் போது அவங்க அம்மாவும் வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது வந்தேரிகளை நம்பாதுன்னு, வந்தேரிகளோட உனக்கு என்ன வேலை, வந்தேரிகளை நீ நம்பினா கண்டிப்பா உனக்கு ஆபத்து தான். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது, நம்மளோட சட்டங்கள் என்ன, வெளியில இருந்து வரவங்களை என்னைக்குமே நம்ம சேர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி டைலாகா வந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மா சொல்லுவோம். அப்புறம் ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் பரிதாபப்பட்டு சரி பாவமான இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அதை எடுத்துக்குது. சரி ஓகே வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருது. ஆனா கொண்டு வரும்போது அப்பயே சொல்லுவோம், உங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும். அவங்க அப்பாவுக்கு அதே போல பிடிக்காது. அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைப்பாரு. ஓகே, சரி ஏதோ இவ்வளவு கெஞ்சி கேக்குறீங்க, இவன் நான் கொண்டுருவேன். ஆனா வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துல சப்போஸ் அவன் ஜெயிச்சுட்டு வந்தானா அவன் உயிர் வாழட்டும். ஓகே, ஒரு நல்ல ஆட் ஆனா இருப்பான் இருக்கட்டும். அவன் ஜெயிக்கல அப்படின்னா நானே அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஓட விடும். சிங்கங்களோட பேசிக் கேரக்டர்ல அது. அப்ப வந்து சொல்லிரும், கட்டாயமா நீ ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு டாக்கா அதாவது ஸ்கார் கிட்ட அவங்க அப்பா சொல்லுவோம். அப்ப ஓடுவாங்க 2 பேரும். ஓடும்போது என்ன பண்ணுவோம், டாக்கா வந்து வேணும்னே ஸ்லோ ஆயிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சகோதரன் வேணுங்கிறனால முஃபாசா வந்து, ஏன்னா முஃபாசாக்கு நீந்த தெரியாதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பான் படத்துல. சோ அது நீந்திலாம் போய் அங்க போய் ஒரு மரத்துல ஏறிட்டு வரணுங்கிறனால இது வந்து வேணும்னே கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு போறாங்க. போயிட்டு ஏதாவது முஃபாசாவை கூட்டத்துல சேர்த்துக்கிறதுக்கு படாத பாடுபடுவாரு ஸ்காரு. ஓகே, போட்டு கடைசியில வந்து இந்த முஃபாசா ஜெயிச்சிரும், அதாவது ஜெயிக்க வச்சிரும் ஸ்காரு. ஜெயிக்க வச்ச உடனே எங்க அப்பா வந்து ஸ்காரை போட்டு திட்டுவாரு. அப்பவே சொல்லுவாரு, தெரிஞ்சிடும் அவருக்கு நீ வந்து இதோட எது அவன் கண்டிப்பா உனக்கு துரோகம் பண்ணுவான், அன்னைக்குதான் உனக்கு இது புரியும் நான் ஏன் என்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சோ இதோட அவங்களோட இளமை இதாகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு வாலிப வயதை அடைகிறார்கள். இந்த வாலிப வயதுல இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க, நல்ல நட்பா தான் இருப்பாங்க. இதுல அவங்க குணங்கள் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். ஓகே, ஸ்காருக்கு வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் அதிகமா இருக்கும். பயந்தாங்கோலி கோடு இருக்குமா அப்பவே? அது ஸ்காருங்கிற பேரு, அதுக்கப்புறம் இந்த டாக்காங்கிறது தான் பேரு. அதுக்கு வந்து கொஞ்சம் பயந்த குணம் இருக்கும். முஃபாசா வந்து கொஞ்சம் தைரியமான ஆண் சிங்கமா தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பான ஒரு ஆண் சிங்கமாகவும் அதாவது ஒரு ராஜாக்கான எல்லா கேரக்டர்ஸையும் இருக்கும். ஆனா என்னைக்குமே வந்து அது தன்னை சொல்லிக்காது ராஜான்ட்டு. ஏன் அப்படின்னா இவன் தான் என்னை காப்பாத்துனா, சோ இவன் தான் ராஜா அப்படிங்கிற கான்செப்ட்லயே இருக்கும். என்னைக்குமே அதோட அரியணை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து அது மூக்க நுழைக்காது. ரொம்ப விசுவாசியா தான் இருக்கும். அது ஸ்காரும் அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம தானே ராஜா, நம்ம தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு இருக்கும். இப்படி இருக்கிற சூழல்ல அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சிங்க கூட்டம் வருது. ஓகே, வேற பிரைடு வருது. ஆனா என்ன தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நல்ல வெள்ளையா இருக்கிற ஒரு சிங்க கூட்டத்தை பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒயிட் லயன்ஸ்ங்கிறது வந்து இயற்கையில மெலனின் பிக்மெண்டேஷன் குறைவுல பிறக்கும். நம்ம உண்டாக்குனது இல்ல அது இல்லையா? அது மெலனின் பிக்மெண்டேஷன் கம்மியா வந்து நீங்க ஒயிட் டைகரும் சரி இது எல்லாமே வந்து அதே போல பியூர் பிளாக் லைன் டைகர் இருக்கு, பியூர் பிளாக்ல பேந்தர் இருக்குல்ல, இதெல்லாமே அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா கருப்பா போயிடும். கோயம்புத்தூர்ல ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு, பிடிச்சிட்டு போகுது. அம்மா வந்து சாதாரண சிறுத்தையா இருக்கும், பிறக்கிற குட்டி வந்து கரிஞ்சிருத்தையா பிறக்கலாம். சோ அது மெலனின் பிக்மெண்டேஷனை பொறுத்து அந்த ஒரு ஜீன் அது. ஓகே, சோ அப்பா சிறுத்தை அம்மாவை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையா கருப்பா பிறக்கக்கூடியது. மனிதர்களுக்கு அப்படி கிடையாது, அது மிருகம். ஏன்னா இங்க மனிதர்களுக்கு வந்து 2 பேர் வெள்ளையா இருப்பாங்க, நடுவுல ஒரு கருப்பு குழந்தை வந்து நிறைய பாத்துங்க, மெலனின் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, சோ இந்த விஷயங்கள் அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றோம் அந்த ஓகே
அப்ப வேற கூட்டம் வெள்ளையர்னு வருது. வெள்ளை சிங்க கூட்டம் ஒன்று வருது. அது ஏன் அவங்க வெள்ளை சிங்க கூட்டம் மாதிரி காட்டுறாங்கிறதுக்கான அது ஒரு ஹிடன் சிம்பாலிசம் தான். ஓகே, இந்த கதை உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒயிட் இன்வேடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒயிட் சூப்பர்மெசி, ஒயிட் இன்வேடர்ஸ் அவங்களுடைய வே ஆஃப் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆள பிறந்தவர்கள், அந்த மாதிரி அந்த சிங்கம் பேசிக்கிற மாதிரியான இருக்கும். அலெக்சாண்டர் எல்லாம் பேசுவாப்ல இல்ல, இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு அந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே அந்த சிங்கம் பேசிக்கிட்டு அலையும். அது ஒரு பெரிய கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துல இருந்து 2 ஸ்கவுட் வரும். வந்து அதாவது ஸ்கவுட்னா வேவ் பார்க்க வர்றதுக்கு 2 பேர் வருவா, 2 ஆண் சிங்கங்கள் வரும். அந்த 2 ஆண் சிங்கங்களும் வந்து முஃபாசாவை இந்த தத்தெடுத்து வளர்க்குறாங்கல்ல டாக்காவோட அம்மா, அவங்கள தாக்குவாங்க. உடனே என்ன ஆகணும், முஃபாசா வந்து சண்டைக்கு போகும். ஆக்சுவலா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் ஓடிருங்கன்னு தான் சொல்லுவாங்க. டாக்கா வந்து ஓடிடும், பயத்துல ஓடிடும், நின்று சண்டை போடாது. ஆனா முஃபாசா வந்து நின்று சண்டை போட்டு அவங்க அம்மாவையும் காப்பாத்திட்டு இந்த சண்டையில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் சிங்கத்தை கொன்னுரும். அதாவது அந்த 2 வெள்ளை ஆண் சிங்கம், 2 வெள்ளை ஆண் சிங்கத்துல ஒரு ஆண் சிங்கத்தை கொன்னுரும். ஒரு ஆண் சிங்கம் தப்பிச்சு ஓடிடும். இந்த தப்பிச்சு ஓடி போற ஆண் சிங்கம் அந்த ராஜா வெள்ளை சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லும் இந்த மாதிரி அப்படின்னு. அப்பதான் நமக்கு தெரிய வரும் இறந்தது வந்து அந்த ராஜாவுடைய பையன். இதுவும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆமா, இறந்தது வந்து ராஜாவோட பையன். என் பையனை கொண்டுட்டான், இனிமேல் வந்து நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், பழி வாங்காம இது போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும். அப்ப அதுக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்துடைய இளவரசன் வந்து நம்ம கூட்டத்துடைய இளவரசனை கொன்னுட்டாரு அப்படிங்கறதான தகவல். ஆனா இளவரசன் இங்க யாரு? இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து வரும். வந்தோடனே கண்டிப்பா வந்து ஸ்காரை கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, என்னுடைய நான் உன் மூலியமா தான் வாழ்றேன். இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு இந்த பண்பாடு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய அதுக்குள்ள இருக்கும் அந்த படத்துல. இன்ஃபேக்ட் வந்து இந்த வோக்கல்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. பார்த்தாங்கன்னா என்னடா இது என்னென்னமோ பேசுறாங்க, குடும்ப பாரம்பரியம்லாம் பேசுறீங்க, நம்ம ஊருக்காரங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. அதுல என்ன சொல்றாரு, என்னோட நான் வந்து ஓ மூலியமா தான் வாழ்றேன். ஆக்சுவலா வந்து சிங்க கூட்டத்தோடைய ரியாலிட்டியை தான் அங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதோட பிஹேவியரே அதுதான். சிங்க கூட்டமே எப்பமா ஆண் சிங்கம் வந்து அதோட அடுத்த வாரிசுகள் மட்டும் தான் வச்சுக்கும், மித்த வாரிசுகள்லாம் வந்து அது கொண்டு போட்டுரும். ஸோ இது எல்லாமே அந்த ரியாலிட்டி தான், சிங்க கூட்டத்தோட ரியாலிட்டி தான் அவங்க படமாக்கி கொஞ்சம் நம்ம மனிதர்களுடைய கலாச்சாரத்தோட லைட்டா கலந்து நாடகத்தை உள்ள பண்ணிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லும், இல்ல இது வந்து நாளைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம இதை அழிச்சிருவாங்க. ஸோ நீ என்ன பண்ணு, போயிரு, இங்கேருந்து எப்படியாவது போயிரு, உன் மூலமா தான் இந்த கூட்டம் வாழும் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லி அவரை பாதுகாத்து அனுப்பினா நீ தான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லி அனுப்புவாப்ல. ஸோ இப்போ இதை அனுப்பினது 2 பேரும் ஒரு வழியில முஃபாசாவும் இதுவும் வந்து முஃபாசா வந்து என்னைக்குமே நீ அவனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, வந்து அவனுக்கு விசுவாசமா இருந்து நீ வந்து உன்னுடைய விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அந்த வெள்ளை சிங்க கூட்டம் வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது. அது காட்ட மாட்டாங்க. அதுல வந்து அவங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே அதுக்கு அழிச்சிருது. ஸோ அவங்க அப்பா அதோட அம்மா எல்லாருமே, அதாவது ஒட்டுமொத்த டாக்கா ஃபேமிலியும் முஃபாசாவுடைய தத்தெடுத்த குடும்பமும் அழிஞ்சிரும். இவங்க 2 பேரும் தவிர்த்து இவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு வருவாங்க. இப்ப இது வரைக்கும் அந்த வெள்ளை கூட்டத்துக்கு என்ன தெரியும்னா, கொன்னது வந்து டாக்கா, முஃபாசா வந்து கொல்லல, முஃபாசா கூட இருக்க சிங்கம்ட்டு டாக்கா தான் டார்கெட். இப்படியே வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெவல்ல வந்துட்டு எல்லாம் நெருங்கி இது பண்ணும்போது சுத்தினே 2 பேரும் தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா ரொம்ப நேரம் கதையா இருக்கும். இந்த டைம்ல தான் வந்து முஃபாசாக்கு வந்து லவ் ஏற்படும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் துரோகம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த காதல் யாருக்கு ஃபர்ஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா டாக்காக்கு தான் அந்த சிங்கத்தின் மேல காதல் வரும். வடசென்னையில வர இவர் மாதிரி அந்த பெண் சிங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே வெள்ளை சிங்க கூட்டத்தால அழிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துல இருந்த ஒரு பெண் சிங்கம். அந்த பெண் சிங்கத்தின் மேல நம்ம டாக்காக்கு தான் காதல் வரும். நம்ம முஃபாசா வந்து ஹெல்ப் பண்ணுவாப்ல. முஃபாசாக்கும் அந்த பொண்ணு மேல ஆர்வம் இருக்கும். பட் ஆனா வந்து நண்பன், நம்ம இந்த விஜய் படத்துல வந்து காதல் உண்மை காதலுக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்ப கண்டுபிடிச்சிரும் இது ஓகே, அது தெரியறதானே நமக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியுதுல்ல. சோ வந்து இந்த இதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த முஃபாசா வந்து அந்த பெண் சிங்கத்தை காப்பாத்தும், உயிரை கொடுத்து காப்பாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா காப்பாத்துனது யாருன்னு தெரியாது. இது என்ன யாரு காப்பாத்தினா என்ன அப்படின்னு கேட்கும்போது டாக்கா தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிடும். ஆனா அதை வந்து பின்னாடி வந்து கண்டுபிடிச்சிடும் அந்த பெண் சிங்கம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது கூட தான் அதுக்கு லவ் வந்து முஃபாசா மேல டெவலப் ஆயிரும். ஸோ இதுதான் அது. ஒன்ஸ் முஃபாசா மேல அந்த பெண் சிங்கத்துக்கு லவ் டெவலப் ஆன உடனே இதுக்கு வந்து
டாக்காக்கு வந்து ஒரு காதல் தோல்வி, பொறாமை, வெறுப்பு, என்னை ஏமாத்திட்டான், வந்தேரி குணத்தை காட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்லாம் போகும். இந்த பாடல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும், முஃபாசாவை காட்டி கொடுத்துரும். என்ன சொல்லணும்னா, நான் கொல்லல, உன் பையனை நான் கொல்லல, முஃபாசா தான் கொன்னான். இன்னைக்கு வந்து அவன் என்கிட்ட இருந்து என் ராஜ்யத்தையும் பறிச்சுக்கிட்டான், என்னுடைய காதலையும் இது பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு நான் உனக்கு வந்து அவன் எங்க இருக்கான்னு சொல்லி வழிகாட்டுறேன், நீ அவனை கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரோகியா மாறிடுது. காட்டி கொடுத்துட்டு போற வழியெல்லாம் வந்து கீரலை போட்டே போயிடும். ஸோ இவங்க எங்க போறாங்கன்னு, இவங்க கரெக்டா இவங்கெல்லாம் எங்க தேடி போவாங்கன்னா அந்த மலாலாங்கிற இடத்துக்கு போவாங்க. இதுக்கு யார் வழிகாட்டுவான்னு பாத்தீங்கன்னா அந்த குரங்கு தான் நம்ம கலரை போட்டுருக்குமே, அந்த தூக்கிலாம் காட்டும்ல ஒரு குரங்கு, அந்த குரங்கு தான் வழிகாட்டும். அந்த குரங்குக்கு வாய்ஸை வந்து விடிவி கணேசன் முஃபாசா கிட்ட போயிட்டு இங்க இன்னும் சொல்லுது. சிரிச்சாங்களா தியேட்டர்ல இருக்கு? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருந்துச்சு. ஓகே, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குது இப்போ. அதுதான், இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்கு, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் சிங்கம் புலியும் ரோபோ சங்கரும் அந்த பும்பாக்கு வாய்ஸ், அதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். படம் ஆக்சுவலா ஒரு நல்ல படம் தான். குழந்தைகளோட போய் பார்க்கும் பொழுது ஸ்டோரி செம்மையா இருக்கு ப்ரோ. இதோட செம்மையா லைன் கிங்கோட சூப்பரா இருக்கு. ஆமா, சோ வந்து குழந்தையோட போய் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. 3Dல படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கடைசியில வந்துட்டு இந்த போய் காட்டி கொடுத்துருதா, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்துருவாங்க. இவங்க கரெக்டா மலாலா போய் சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த மலாலாவுக்குமே ஆபத்துங்கிற மாதிரி வந்துடும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, முஃபாசா என்ன பண்ணுவாரு, அந்த மக்கள் எல்லாம் அங்க இருக்க எல்லா உயிரினங்களையும் கூப்பிட்டு, இவரும் அடிச்சுதான் திங்க போறாரு. அது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. இவர் மட்டும் சிரிப்பா வருதுல, இது மானு எல்லாமே அவருக்கு வந்து இது பண்ண மாட்டே, நாளைக்கு கொண்டா திங்க போறான்டா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன, அதாவது லைஃப் சர்க்கிளை நான் பாதுகாக்க போறேன், இவங்க எல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க, இவங்க அடிச்சு காலி பண்ணிப்பாங்க, நான் மட்டும் சமநிலையை பேலன்ஸ் பண்ணுவேங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இவர் என்ன சொல்லுவாரு, நம்ம இந்த ஒட்டுமொத்த மலாலாக்குமே ஆபத்து, சோ இந்த மலாலாவை வந்து பாதுகாக்கணும்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த சண்டையை வந்து இது பண்ணுவாங்க. இப்ப இந்த காட்டி கொடுத்தது டாக்காங்கிறது தெரிஞ்சிடும், டாக்கா தான் காட்டி கொடுத்ததுன்னு தெரிஞ்சிடும். இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த வெள்ளை சிங்கம் வந்து, நீ தானே என் பையனை கொன்னா, நானே உனக்கு கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. இந்த சண்டையில அந்த வெள்ளை சிங்கம் முஃபாசாவை கொல்ற மாதிரி வந்துடும். இன்ஃபேக்ட் ஒரு அடியில கொல்ல போகுதுங்கிற இந்த சீன் வரும். அப்ப நம்ம ஸ்கார் உள்ள புகுந்து தடுக்கிறதுக்கு போவாப்புல. அப்பதான் அது முகத்துல அந்த கீரல் விழுகும். அன்னைக்குதான் அந்த தழும்பு அந்த ஸ்காருக்கு வருது. வந்து என்ன சொல்ல, அவனை கொன்றாது அப்படிங்கும். அதாவது ஏதோ ஒரு பொறாமையில இதுல கோவத்துல ஒரு தப்பு பண்ணி துரோகம் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அவன் கூட வளர்ந்தவன், அவன் உயிர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை போய் காப்பாத்தினோடனே முஃபாசா வந்து அதுக்கப்புறம் அந்த சண்டையில இது பண்ணும், ஒரு தட்டி விடும். இது முஃபாசா சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க, ஏன்னா அது இளம் சிங்கம், அது பெரிய சிங்கம். ஸோ என்ன ஆகும், தட்டி விடும், அது போய் தண்ணிக்குள்ள விழுந்து கல்லு போய் விழுந்து அது செத்து போயிடும். அந்த வெள்ளை சிங்கம் செத்துரும். அப்புறம் மித்த எல்லா கூட்டமும் சேர்ந்து, எல்லா உயிரினங்களும் சேர்ந்து அந்த வெள்ளை சிங்க கூட்டத்தை எல்லாத்தையும் விரட்டி விட்டு அந்த காட்டுல வந்து இப்ப வந்து முஃபாசா வந்து ராஜாவாயிருவாப்புல. ஸோ ராஜா ஆகும்போது ஸ்கார் இருக்கும், ஸ்காரை எல்லாரும் கொல்லணும், ஸ்காரை விரட்டணும் இங்க இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முஃபாசா என்ன சொல்லுவாரு, அவன் என்னதான் இருந்தாலும் என்னுடைய தம்பி, அவனு நான் இருக்கிற வரைக்கும், நான் ராஜாவா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்பதான் அவனு சொல்லுவான், ஆனா இனிமேல் நான் உங்ககிட்ட வந்து உன் பேரை சொல்லி நான் கூப்பிட மாட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, உன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் ஸ்கார் சொல்லும், நீ வேணா என்ன டாக்கான்னு கூப்பிடாத, ஸ்கார்னு கூப்பிட்டுக்கோ, ஏன்னா இந்த தழும்பு வந்து என்னோட துரோகத்தை வந்து எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு ஒதுங்கிடும். பயங்கர எமோஷனலா இருக்குங்க படம். அதாவது ஸ்காரோட பேர் ஸ்கார்னு தாங்க வச்சிருக்கணும், முஃபாசான்னு வச்சிருக்காங்க. அதிகமான ஸ்கோரிங் வந்து ஸ்கார் கேரக்டர் தான் இருக்கும். ஆக்சுவலா ஸ்கார் உடைய அந்த ஏன் ஸ்கார் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தப்பு செய்யறதுக்கு நகுந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கா பேக் ஸ்டோரி இதுல நான் என்ன மக்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், குழந்தைகள் என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம என்ன டேக்அவே. ஓகே, அப்ப இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ராஜாவாயிருவாப்புல, அந்த சிம்பா அடுத்து பிறக்குது. ஸோ இதுதான் அந்த கதையோடைய இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப இதுல இருந்து இதை எதுக்கு பாரிசாலன் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஏன் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரனுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த மண்ணை ஆளணும்ட்டு. அந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அந்த மண்ணை ஆளக்கூடாதுங்கிறது ரீசன் என்ன அப்படின்னா, வந்தேரின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா அந்த முஃபாசா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ முஃபாசா திரும்ப அதே லேண்ட்ல ஆள்ற மாதிரி காட்டியிருந்தாங்க அப்படின்னா, அது அவன் வந்தேரி லேண்ட் பண்றான், அது வந்து துரோகம் பண்ணிட்டாங்கிற கான்செப்ட். ஸ்டோரி ரைட்டர்ஸ் ரொம்ப தெளிவா என்ன பண்றாங்கன்னா, அந்த மண்ணின் மைந்தர் தான் ஆளணும். ஸோ ஸ்காருக்கும் அந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாம போகணும் அப்படின்னா,
இவங்க 2 பேருமே அவங்க இடத்த விட்டு வெளியில வரணும். மலாலான்னு ஒரு காமன் பிளேஸை வச்சு அந்த காமன் பிளேஸ்ல யாரும் வரலாம், யாரும் வாழலாம்ங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரியும் காமிச்சு அதுல வந்து ஒருத்தர் வந்து ஆட்சி செய்யறாரு. அப்ப முஃபாசா வந்தேரியாவே இருந்தாலும் அந்த மலாலாவுக்கு எல்லாருமே வந்தேரிகள் தான், எல்லாருமே அங்க மைக்ரேட்டே வரவங்க தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இடம் வந்து யாருக்கும் பொதுவான எல்லாருக்கும் பொதுவானது. அங்க வந்து முஃபாசா லீடர் ஆகலாம். ஆனா ஸ்காருடைய பகுதியில முஃபாசா லீடர் ஆகக்கூடாதுங்கிறது அந்த டைரக்டருக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு. அப்ப இதைத்தான் நாங்க தமிழ் தேசியத்துல சொல்றோம். இங்க தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்களா இருக்கணும். ஸோ இந்த லயன் கிங் படம் வந்து அதை எழுதினவன் மறைமுகமாகவே அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணை ஆளணும்ங்கிறதோட உணர்வை அவன் உள்வாங்கியிருக்கான். அதனாலதான் வந்து முஃபாசா வந்து அந்த இடத்துல ரூல் பண்ற மாதிரி காட்டாம வேறொரு பொது இடத்துல வந்து அந்த இடத்த ரூல் பண்ற மாதிரி அங்க வெளியில இருந்து வந்து ரூல் பண்றது தப்பு அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும், ரெண்டாவது அப்படி ரூல் பண்ண நினைக்கிறதும் தப்பு. ரூல் பண்ணாத வெளியில இருந்து வந்தவங்க இந்த மண்ணை நாங்க ஆளணும்னு நினைக்கிறதும் ரொம்ப தவறான ஒரு நிலைப்பாடு. அதையும் எதுல சொல்றாருன்னா அந்த வெள்ளை சிங்க கூட்டம் எல்லாத்தையும் ஆளணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வரும். ரெண்டாவது அவங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் கூட்டம், அந்த கூட்டத்துடைய இடங்கள் எதுவுமே வந்து செழிப்பா இருக்காது, பிளண்டர் பண்ணிடுவாங்களோ, இஷ்டத்துக்கு அதை வந்து அதாவது தேவைக்கு தானே பயன்படுத்திக்கணும், தேவைக்கு இல்லாம அதிகமா சுரண்டுறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியை சமூகமாக கொண்ட அரசியல்வாதிகள்னா தமிழ்நாட்டை முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி தின்றலாம்னு ஒரு எண்ணம் இருக்குதா இல்லையா? சென்டரும் நம்ம தமிழ்நாட்டை எப்படி பாக்குது, எப்படியாவது இந்த இடத்த ஃபுல்லா சுரண்டி தின்றணும்னு. அந்த மலாலான்னு சொல்ற இடம் வந்து தமிழ்நாடு மாதிரிதான், எல்லாரையும் வரவேற்கக்கூடிய குணத்துல இருக்கிறோம். இப்ப அந்த வெள்ளசிங்க கூட்டமா இங்க வந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க திராவிட அரசியல்வாதிகள். அவங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர்கள் வேற மொழியை பேசக்கூடியவர்கள். ஆனா இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சுரண்டல் நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்ற தவறுகளையும் இதையும் தட்டி கேட்காம இயற்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் இந்த கூட்டத்துக்கு தான் ஆதரவு கொடுப்பேன், ஏன்னா என்னுடைய மொழியை பேசக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இதைத்தான் வந்தேரி மனப்பான்மைன்னு சொல்லி லயன் கிங் படத்துல சொல்றாங்க. அதை நம்ம எடுத்து காட்டுறோம். நம்ம எதுவும் சொல்லல, அவங்க படம் அவ்வளவு செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்த படத்துல வந்தேரிகளுடைய உளவியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா அது உண்மை. இங்க தமிழ்நாட்டில இருந்து தமிழர்களும் கூட பிற மாநிலங்களுக்கு எல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய மனநிலையிலும் அது இருக்கும். நமக்கு வந்து அதிகாரம் இருந்தா தான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும், அப்ப அதிகாரத்தை அடையணும், நம்ம வந்து அங்க அவங்களோட ட்ரெடிஷன் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போய் அடாப்ட் பண்ணாம நம்ம தனியா காட்டிக்கணும் வேலையெல்லாம் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு மனித உளவியல். அடுத்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான இடமாகத்தான் நீங்க அதை பாதுகாக்கணுமே ஒழிய அது அவங்களுடைய முடிவு. அந்த முடிவுக்கு வந்து நம்ம உள்ள போயிட்டு எனக்கு இந்த லேண்ட்ல உரிமை இருக்கு, நான் வந்து வந்திருக்கேன், இவ்வளவு வருஷம் நம்ம வேற எங்கேயா போய் செஞ்சாலும் தப்புதான். முஃபாசா எங்கேயுமே நான் இந்த கூட்டத்துக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, இந்த கூட்டத்துக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா எல்லாம் பேசவே சொல்லி காட்டாது. ஆனா இங்க ஏன்னா சொல்லி காட்டுறது வந்து அந்த கூட்டத்துடைய அந்த கருணைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு துரோகம்ங்கிறது முஃபாசாக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய முஃபாசாக்களுக்கு தெரியறது இல்லை. இந்த மண்ணிலேயே உட்கார்ந்துருக்கோம், அந்த மண்ணிலே வாழ்றோம், அந்த மக்களோடய கலந்து இருக்கிறோம், அந்த மக்களுடைய பயன்படுத்துற எல்லாத்துலயும் நம்ம பங்கு பெறுறோம். ஆனா அந்த மக்களையே நம்ம குறை சொல்லுவோம், அந்த மக்களுக்கு எதிரான அரசியலை செய்வோம், அந்த மக்களை சுரண்டி திம்போம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அது வந்தேரி எண்ணம், அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த லயன் கிங் படத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு மறைமுக கருத்தா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துரோகம் செய்யறவன் கண்டிப்பா ஒரு பெரிய துரோகத்தை செய்வான் அப்படிங்கிறது இந்த படத்துல ஸ்காருடைய குணத்தின் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ரீசன் என்ன, இதே முஃபாசாவை பாதுகாக்கணுங்கிற இடத்துல கூட அந்த துரோகி வந்து பண்றாப்ல, நல்லதும் பண்றான். ஆனா என்ன சின்ன துரோகம் பண்ணது ஸ்டார்டிங்ல காட்டி கொடுத்துடுறது. முஃபாசா வந்து முஃபாசா தான் கொண்டதுன்னு சொல்லி தானே பாதுகாத்துக்கிறதுக்கு முஃபாசாவை காட்டி கொடுக்கறது. ரெண்டாவது வந்து முஃபாசா எங்க போறாருங்கிறத இடத்த போட்டு காட்டி கொடுக்கறது. இது ரெண்டையும் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செய்யற துரோகம். ஆனா அந்த துரோகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்கார் என்ன பண்ணிடுறோம், தானே தன்னோட உயிரை இது பண்ணி இதுதான் உள்ள பாஞ்சிடும். ஸோ பாயும்போது இதுக்குதான் அடி விழுகும். ஸோ அது வந்து முஃபாசாவை காப்பாத்துற மூதான். ஆனாலும் ஒரு முறை தவறு செய்தவன், துரோகம் செய்தவன் திரும்ப திரும்ப அந்த ஏன்னா துரோகம்ங்கிறது ஒரு கேரக்டர், உள்ள இந்த ட்ரைட்ன்றீங்க, ட்ரைட். அந்த ட்ரைட் வந்து மாறாது, பிறவி குணம் அது. ஸோ ஒரு துரோகம் செய்யற பழக்கம் கொண்டவனுக்கு அந்த துரோகம் என்பது திரும்ப 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 நடக்கும் அப்படிங்கிறது இது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த இதுல என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதே ஸ்காரு முஃபாசா வந்து திரும்ப அதை மன்னிச்சு விட்டு ஏத்துக்கிட்டதோடைய குறை அன்னைக்கே மக்கள்லாம் சொல்றது அடிப்படையில ஸ்காரை விரட்டி விட்டுருக்கலாம். சிம்பாக்கு பிரச்சனையா இருக்காதா, சிம்பா அந்த கஷ்டத்தை படணும் அவசியம் இருக்காதா, லயன் கிங் ஃபர்ஸ்ட் பார்ட் வர வேண்டிய அவசியம் இருக்காதா. ஆனா ஸ்காருங்கிற அந்த ஒரு துரோகியை கூட வச்சுக்கிட்டதுனால அந்த ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டு அப்ப துரோகம் என்பது
சின்ன துரோகமோ பெரிய துரோகமோ, துரோகம் பனியன் சைஸ் கிடையாது, துரோகம் தான். ஸோ துரோகம் செய்தவர்களை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ற பான்பு வந்து திரும்ப பெரிய துரோகத்துக்கு தான் விட்டு செல்லுமே ஒழிய அந்த துரோகம் வந்து மன்னிக்கப்படாது. புரியுதா? இது யாருக்கு நான் சொல்றேன்னா சுபவீர பாண்டியன் போன்றவர்களுக்கும் சொல்றேன். புரியுதா? ஏன்னா துரோகம் செய்த திமுகவை இல்ல பிஜேபிக்கு எதிராக இவங்க தான் இருப்பாங்க, அதனால நம்ம வேற வழியில சேர்த்துட்டு தான் ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து முட்டு கொடுத்து ஆரம்பிச்ச நீங்களும் ஒரு துரோகியா மாறிட்டீங்க, அது ஒரு விஷயம். பட் என்ன ஆயிருக்கு, திரும்ப அந்த திமுக இந்த மண்ணை சூறையாடுவதில் தான் கவனம் செலுத்தும், நாசகர திட்டங்கள்ல தான் கொண்டு வரும். நாளைக்கு ஒரு இனப்படுகொலை வரும்பொழுதும் இவர்கள் வேடிக்கை தான் பார்ப்பார்கள், தங்களுக்கு என்ன அனுகூலம் என்பதை தான் பார்ப்பார்கள். துரோகம் சின்ன துரோகமோ பெரிய துரோகமோ, துரோகம் செஞ்சவன் துரோகம் செஞ்சு கொண்டே தான் இருப்பான். ஸோ ஒரு முறை துரோகம் செஞ்சாங்கிறது அம்பலப்பட்டிருக்குன்னா அந்த துரோகத்தை மன்னிச்சுலாம் ஏத்துக்கிறது முட்டாள்தனம்ங்கிறத நான் சொல்லல. லயன் கிங் படத்துல முஃபாசாக்கு காலம் சொல்லுது, இந்த படத்தை எடுத்து அவங்க சொல்றாங்க. குழந்தைங்க இதை புரிஞ்சுக்கணும். துரோகம் செய்தவர்களை வந்து நம்ம திரும்ப ஏற்றுக்க கூடாதுங்கிறது இதுல இருந்து ஒரு டேக்அவேயாவும் நீங்க எடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி படத்துல நிறைய டேக்அவேஸ் இருக்கு. அதுல அந்த டைலாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அது அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனசுல தோன்ற விஷயங்கள், எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஸ்டிமுலேட்டிங்கா இருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு புரியாது, ஏன்னா நான் என் கூட வந்ததுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி பார்த்தா பரவாயில்லைங்க. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன பண்ண போகுது, இந்த சிங்கம் எங்க போகுது, சண்டை போடுதா, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. இந்த தியேட்டருக்கு போகும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் கோபமா வர ஒரே இடம் தியேட்டர் தான் ப்ரோ. சித்தப்பா இது என்னப்பா அப்படிங்குது, நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், எங்க மாமா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, எல்லாரும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தைய பார்க்க வச்சாச்சுன்னு வைங்களேன். குழந்தைகளுக்கு வந்து அது ஃபுட் காமெடி வேற பண்ணுங்க. குழந்தைகள் பாக்குற படமா தான் இருந்துச்சு. நல்ல படம் தான். இதுல வந்து மறைமுகத்துல இவ்வளவு அரசியலை வந்து இந்த படம் வச்சிருக்குது அப்படிங்கும் பொழுது அதை ஒரு பாராட்டிட்டு செல்றோம். அதுல நிறைய ஹிடன் சிம்பாலிசம்ஸ் இதுலயும் இருக்கு. வெள்ளையாக காட்டக்கூடிய சிங்க கூட்டமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து முஃபாசாவா இருக்கட்டும், டாக்காவா இருக்கட்டும், அங்க மலாலாவுடைய தீவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சில வரலாற்று தொடர்புகளும் இருக்கு. அதை நம்ம இப்ப பேச வேண்டாம், தனியா பேசுவோம். ஓகே. காலம் இருக்கும்போது நம்ம இந்த ஹாலிவுட்ல எப்படி இந்த மூவிக்குள்ள மறைமுக ஹிடன் வைத்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சில ஹிஸ்டாரிக்கல்லா நடந்த சில விஷயங்கள் வந்து மறைமுகமா எப்படி அவங்க கடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தனியா ஏதாவது பேசும்பொழுது இந்த படமும் அதுல வரும் கண்டிப்பா. சோ அந்த ஆங்கிள் நான் பேசல. இதுல இருந்து இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, தமிழ் தேசியம் என்பது நம்ம மண்ணுக்காக மட்டும் நம்ம பேசுறது இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் பேசக்கூடிய தத்துவம் தான். அது எல்லாருக்குமே புரியுது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அது புரியாது. நிச்சயமா உலகத்துல கூட எல்லா தேசிய இனங்களுக்கும் அது புரியும். நீங்க பக்கத்துல ஆந்திரால போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியும், கேரளால போய் பேசுங்க அவங்களுக்கும் புரியும். ஆனா இங்க வந்து பேசுங்க இவங்க எவனுக்குமே புரியாது. அது எப்படிங்க நம்மளாம் மனுஷங்க தாங்க, நமக்கு 2 கை இருக்குங்க, 2 கால் இருக்குங்க, எப்படிங்க நீங்க தமிழர் இவங்க எல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க, இதெல்லாம் பிரிவினைவாதங்க, இதெல்லாம் மனிதாபிமானம் கிடையாதுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. லயன் கிங் படத்துல அளவு கூட தமிழ் தேசியம் தான் உலகளாவிய அரசியல்ங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்கிறதா இங்க பதிவு. நைஸ். குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் கத்துக் கொடுக்கணும், அந்த படத்தை கூட்டு போங்கப்பா. எனவே கதை நல்லா இருக்கு, சூப்பரா நிறைய பண்ணிக்க பாரு. ஆனா நானும் போய் தனியா வந்து இந்த படத்தை பார்க்க போறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.